முருகன் சார், மற்றொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வருவாய்த்துறை தொடர்பான மக்கள் அந்த சான்றிதழ்களை பெறுவதற்காக முயற்சிக்கும் போது விஏஓ முதல் வட்டாட்சியர் வரை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் வரை மக்களுக்கு அது உடனடியாக அது கிடைக்காமல் அவர்களை அலைக்கழிக்கப்படுவது தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் என்ற முறையில் இந்த பணி சுணக்கத்திற்கும் அலைக்கழிப்பிற்கும் என்ன காரணம் சார்? பொதுவாகவே மக்கள் ஒரு வட்டாட்சியர் பார்த்தீங்கன்னா, முருகேந்திர ஒரே நிமிஷம், பொதுவாகவே ஒரு விஏஓ அலுவலகத்துக்கோ ஒரு ஆர்ஐ அலுவலகத்துக்கோ அல்லது ஒரு தாசில்தார் அலுவலகத்திற்கோ ஒரு சான்று, ஒரு வருமான சான்று அல்லது ஒரு விதவை சான்று, ஒரு பள்ளி அல்லது கல்லூரியில் சேருவதற்கான ஒரு அடிப்படை சான்றிதழ்களை வாங்குவதற்கு செல்லும் போது குறைந்தபட்சம் அந்த ஒரு வார காலமாவது அலைக்கழிக்கப்படுவது இப்போது இந்த இ சேவை மூலமாக வழங்கப்படும் காலத்திலும் கூட தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன சார்? வருவாய்த்துறை பணிகள் என்றாலே அலைக்கழிப்பு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் போராட்டம் நடத்துகிறீர்கள். மக்களும் வருவாய்த்துறை மீது ஊழியர்கள் மீது கடும் அதிருப்தியில் தான் எப்போதும் இருக்கிறார்கள். இதற்கு என்ன, இந்த இடைவெளிக்கு என்ன காரணம் சார்? அதாவது நீங்களே சொன்ன மாதிரி ஆண்டிற்கு 1 கோடி சான்றிதழ் வருவாய்த்துறை இணையவழியில் வழங்குது. ஆனால் இதற்கான பணியிடங்கள் என்பது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்த பணியில தான் இப்பவும் இருக்கு. மக்கள் தொகை பல மடங்கு கூடியிருக்கு. குறிப்பா சென்னை போன்ற நகர்ப்புறங்கள்ல இந்த சான்றிதழ் வழங்குறது ரொம்ப சிரமம் இருக்கு. இன்னைக்கு அதிகமான சான்றிதழ் பொதுமக்களுக்கு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணியிடங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. இதான் நிர்வாக தரப்புல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே போல ஊழியர் தரப்புல சில சிரமங்கள் இருக்கு. இருந்த போதிலும் எங்களுடைய வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவு பகலாதான் இந்த பணிகள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் உள்வட்ட பொறுப்புல இருக்க பெண்கள் கூட இரவு 10 மணி வரைக்கும். ஏன்னா அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தணும், மக்கள் தொகைக்கு ஏற்ப பணியிடங்களை ஏற்படுத்தணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மக்கள் சாசனம் படி 15 நாட்கள் எங்களுக்கு அவகாசம் இருக்கு. இருந்த போதிலும் மக்கள் கொஞ்சம் அவசரமா இந்த பணிகள் சான்றிதழ் கேட்கும்போது கொடுக்கல சிரமம் இருக்கு. அதனாலதான் இந்த போராட்டத்தோட முக்கியமா இந்த சான்றிதழ் பணிகளை விரைவாக பண்றதுக்கு நகர்ப்புறங்கள்ல கூடுதல் பணியிடங்கள் வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அப்ப வழங்கப்படும் பட்சத்துல இந்த பொதுமக்களுக்கான சான்றிதழ் வழங்குவது இன்னும் துரிதமாக வேகமாக வழங்க இயலும். இந்த படிநிலைகள் விஏஓ, ஆர்ஐ, அதன் பின்னர் வட்டாட்சியர் என பல்வேறு படிநிலைகளை கடந்து இந்த சான்றிதழ் வாங்கும் நடவடிக்கையானது இந்த இ சேவை அமைக்கப்பட்டதன் மூலமாக அந்த காலதாமதம் குறைக்கப்பட்டிருப்பதா நீங்க நினைக்கிறீங்க சார்? அதற்கான ஊழியர்கள் கண்டிப்பா ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. முருகன் சார், அதற்கான ஊழியர்கள் போதிய அளவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஏனென்றால் அனைத்து இ சேவை மையங்களிலும் சர்வர் முடக்கம் மற்றும் அதை விண்ணப்பிக்கும் போது பல்வேறு விதமான குறைபாடுகள். ஒரு ஊழியர் தான் ஒரு இ சேவை மையத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது. இது வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் அது போன்ற சிக்கல்கள் இருக்கிறது. அது உங்களது கோரிக்கைகளில் அது இடம்பெற்றிருக்குதா சார்? இல்ல, இந்த பணியிடங்களை ஏற்படுத்தணும்னு கோரிக்கை இருந்தாலும் கூட முன்பை விட கடந்த 2 ஆண்டுகள்ல இந்த சான்றிதழ் வழங்குறதுல பல்வேறு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. முன்னாள் வருவாய் நிர்வாக ஆணையரோட ஆணைகளின் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட சான்றிதழ் இல்லை என்ற அளவுக்கு பொதுமக்களுக்கான சான்றிதழ் வழங்கிட்டு இருக்கோம். இருந்த போதிலும் இந்த கூடுதல் பணியிடங்கள் ஏற்படுத்துற பட்சத்தில் இன்னும் சிறப்பாக இந்த சான்றிதழ் வழங்க இயலும். உங்களது முக்கியமான 10 கோரிக்கைகளையும் சொல்லுங்க சார். இந்த 10 கோரிக்கைகள்ல இன்னைக்கு பிரதானமா ஒரு 3 கோரிக்கைகள் வலியுறுத்தி இருக்கோம். குறிப்பாக வருவாய்த்துறையில இளநிலை, முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களோட பெயர் மாற்றம் 2016 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழக சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் அறிவிக்கப்பட்டு அதன் பின்பு அரசாணை வெளியிட்டு கூட கடந்த 8 ஆண்டுகளாக இதற்கான விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. இது குறித்து தற்போதைய அரசிடம் கடந்த 3 ஆண்டுகளை தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சென்ற ஆண்டு நடைபெற்ற அந்த காத்திருப்பு போராட்டத்தில் கூட வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களும் 3 அமைச்சர் பெருமக்களும் அளித்த வாக்குறுதியில் இது முக்கியமான வாக்குறுதியா இருக்கு. ஆனா அது குறித்த ஆணைகள் இதுவரைக்கும் வழங்கப்படாமல் இருக்கிறது ஒட்டுமொத்த வருவாய்த்துறையிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த ஆணைகள் வழங்கணும். இரண்டாவதாக, வருவாய்த்துறையில பல அபாயங்கள், உயிர் அபாயங்கள் இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறது. அதற்கான அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். மூன்றாவதாக, ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்கள் அவர்களும் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை உடனடியாக ஆணைகள் வழங்கணுன்ற கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த 3 கோரிக்கை தான் இப்ப அளவில் பிரதானமான கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. முருகன் சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த விஏஓ, ஆர்ஐ முதல் தாசில்தார் வரை இந்த சான்றுகள் வாங்குவதற்கு ஒரு குறைந்தபட்ச லஞ்சத்தொகை என்பது இந்த தரகர்கள் மூலமாகவும் அலுவலர்கள் மூலமாகவும் பெறப்படுவது ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இந்த வருவாய்த்துறையில் இருந்துகிட்டே இருக்கு. இதை தடுப்பதற்கு என்ன சார் பண்ண முடியும்?
கண்டிப்பா இதை தடுப்புறதுக்கு அரசு தரப்புலையும் எங்களது ஊழியர் தரப்புலையும் பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி தரகர்கள் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரக்கூடாதுன்னே பல வட்டங்களை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கோம். பொதுமக்கள்கிட்ட இந்த தினத்தை கேட்டுக்கிறது நேரடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களை பார்க்க முடிய அதை மாதிரி தரகர்கள் போகக்கூடாது. இதுல ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த உயர் அலுவலரை பார்க்கும்போது கண்டிப்பாக இதற்கான தீர்வு வந்து பெறலாம்.